ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற காலடி அப்படிங்கிற டவுனில் இருக்கோம். பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஒரு ஸ்தம்பம் மட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கோபுரம் இருக்கிற கோவில், சங்கராச்சாரியார் ஞாபகார்த்தமாக, ஆதிசங்கரோட ஞாபகார்த்தமாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலடியில் இருக்கிற ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கிருந்து வந்து 1 கிலோமீட்டர் நம்ம சங்கராச்சாரியர் ஆதிசங்கரோட ஜன்மபூமி பெரியார் நதிக்கரையில் இருக்குது. ஸோ வாங்க அங்கே தான் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆதிசங்கரோட ஜன்மபூமி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஆதிசங்கரோட ஜன்மபூமி நோக்கிய பயணத்தை தொடரலாம். அத்வைத கான்செப்டை, தத்துவத்தை இந்தியா ஃபுல்லாக பரப்புனதில் ஆதிசங்கரருக்கு மிகப்பெரிய பங்குண்டுங்க. அந்த மிகப்பெரிய மகானோட பிறந்த ஊர் வந்து இதுதான், ஆதிசங்கரோட ஜென்மபூமி. கேரளாவில் இருக்கிற காலடி அப்படிங்கிற டவுனு. ஸோ இது வந்து பெரியார் நதிக்கரையில் இருக்கிற பியூட்டிஃபுல் டவுனுங்க. இது வந்து காலடி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நம்ம ஆதிசங்கரோட ஜன்மபூமி கோவில் இருக்கிற இடம். வாங்க போகலாம். ஸோ இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆதிசங்கரர் கோபுரம் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் ஸ்தம்பம் கோவில்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம 1 கிலோமீட்டர் ஒரு குயிக் வாக் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அழகாக ஒரு சேட்டன் லிஃப்ட் கொடுத்தாருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நாம் ஆதிசங்கரோட ஜென்மபூமி கஷேத்திரம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனால் ஆதிசங்கரோட மடம், உள்ளுக்குள்ளே சாரதா டெம்பிள் இருக்குது. சாரதா டெம்பிள்னா ஒன்றும் இல்லை, சரஸ்வதி தேவியோட டெம்பிள், ஞானத்துக்கு அறிகுறி இல்லை. ஸோ குருதேவரோட சன்னிதானத்தில் ஞானத்தின் ரூபமான சரஸ்வதிக்கு ஒரு கோவில் இருக்குது, சாரதா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் ரிவர் நதிக்கரையில். வாங்க உள்ள போலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம். வாங்க ஆதிசங்கரோட மடத்துக்குள்ள போகிறோம். ஆதிசங்கரோட ஜென்மபூமி கஷேத்திரம். ஸோ இதிலிருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நம்ம நடக்கணும். வாவ், நம்ம கேரளாவில் ஒரு குருவோட சன்னிதானத்துக்கு வர 3வது ட்ரிப்புங்க இது. வடகரா சிவானந்த பரமஹம்சரோட ஆசிரமம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் சிவகிரி நாராயண குருவோட க்ஷேத்திரம் போயிருக்கோம். இது வந்து 3வது ஆதிசங்கரோட பர்த் பிளேஸு. வாட் அ பிளிஸ்ஃபுல் டேங்க. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரி புனிதமான ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு கிராட்டிடியூட், நன்றிகள் பல பல. ஸோ உங்களுக்கும் விர்ச்சுவலாக இந்த மாதிரியான சூப்பர்பான பிளிஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸை விர்ச்சுவலாக காட்டுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. நம்ம நடந்து போகிற வழியில் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட பாருங்களா, ஃபுல்லாக வந்து ஆதிசங்கரர் அந்த ஞானம் சம்பந்தமான டீச்சிங்ஸ் எல்லாம் நடத்துகிற மாதிரியும், சீடர்கள் எல்லாம் அதை கேட்குற மாதிரியும், வழிபாடுகள் நடத்துகிற மாதிரியும் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஊர் எப்படி இருக்குது தெரியுமாங்க, க்ரீனிஷாக எப்படி இருக்கு பாருங்க, கண்கொள்ளா காட்சிங்க. கேரளாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான். அதுவும் மழை பெஞ்சு ஊரே ஈரமாக இருக்குது. எல்லா பக்கம் தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஸ்ருங்கேரி மடம்னு சொல்லுவாங்க.
ஸோ ஆதிசங்கரர் அமைச்ச லைக் என்ன சொல்கிறது, மடங்களில் முக்கியமானது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ருங்கேரியில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இது வந்து இவரோட ஜென்மபூமி. எல்லாமே வந்து புனித ஸ்தலங்கள், ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற புனித ஸ்தலங்கள். ஸோ அவர் பிறந்த ஊரில் நம்ம வந்து அவரோட ஜென்மபூமியை பார்க்குறதுல இன்னுமே ஹாப்பி தான். நம்ம ஹைவேல இருக்கிற என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ளே வந்திருப்போங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ரீ சங்கர கிருபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸ்ரீ சாரதா கிருபா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சத்திரங்கள் இருக்குங்க இங்கே வர்ற பக்தர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ போட்டிருக்காங்க வெல்கம் ஸ்ரீ ஆதிசங்கர ஜன்மபூமி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக. வாவ், வேறு லெவலுங்க. ஸோ வெரி ஹாப்பி. நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஞானத்தை பரப்புனவர் நம்ம ஆதிசங்கரர். என்னதான் வந்து ஹிந்துயிசம் பேஸ்டாக இருந்தாலும் கடைசியில் ஞானம் பெற்றதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்னஸ்ங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை மிக மிக வலியுறுத்தினவர். நீங்கள் என்ன தான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் கடைசியில் இந்த ஒன்னஸ் ஹோல்னஸ்ங்கிற ஒரு ஞானத்தை நீங்கள் அடையலைன்னா ஒன்றுமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னவர். வாட் அ பிளிஸ்ஃபுல் டே, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஸோ இதுதான் வந்து ஜென்மபூமி க்ஷேத்திரத்தோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம உள்ள கேம்பஸ்குள்ளேயே வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், நாம் வந்து சுத்தசன் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறோம், வள்ளலாரை குருவாக ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளலாரும் வலியுறுத்தினது என்னென்னா அத்வைதத்திலிருந்து தான், துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு வந்து நாம் அருட்பெருஞ்சோதியாகவே ஆகணும் அப்படிங்கிறது தான். நம்ம வாழ்நாள்லேயே மனித தேயத்தை பெற்று இந்த பிறப்பிலேயே நாம் அதை அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து வள்ளலார் வலியுறுத்தினது. ஸோ வள்ளலாருக்கு பல காலங்களுக்கு முன்னாடியே ஆதிசங்கரரும் அதையே தான் வலியுறுத்திட்டு போயிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேயே புனிதமான ஒன் ஆஃப் த புனிதமான பிளேசஸில் தான் நாம் இருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துன்னேவே பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, ஸ்ரீ குருப்யோ நமஹ, த ஹோலி பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா, ஹோலியஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு, ஸ்ரீ ஜகத்குரு சங்கராச்சாரியா மகா சமஸ்தானம், ஸ்ரீ சாரதா பீடம், ஸ்ருங்கேரி, காலடி. வாங்க உள்ளே போகலாம். ஸோ பழைய காலத்தில் இருந்த வீடுகள்லாம் கூட அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ஞாபகத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க போல். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஏரியாஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி டெம்பிள் மாதிரி அந்த ருத்ராட்ச மாலை, துளசி மாலை இதெல்லாம் வாங்குகிற பிளேசஸ்ஸு, அதுக்கப்புறம் புக்ஸு இதெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க, ஹோலி புக்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் மடத்தில் இருக்கிறவங்க தங்குற விடுதி போல் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அக்ரஹாரம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ். கார் ஜீப்புக்கு பார்க்கிங் ஃபீஸ் 10, மினி பஸ் மேட்டடாருக்கு 20, பஸ்ஸுக்கு 30. ஸோ இதுதான் வந்து சன்னிதானத்தோட என்ட்ரன்ஸுங்க, ஜன்மபூமியோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் அக்ரஹாரம் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக. வாங்க உள்ளே போகலாம். குருவே சரணம். ஸோ நம்ம அட்லாஸ்ட் ரீச் ஆயாச்சுங்க நம்ம ஆதிசங்கரோட ஜென்மபூமி க்ஷேத்திரத்துக்கு. பின்னாடி பாருங்களேன், ஒரு அழகாக ராமர் சிலை வச்சுருக்காங்க ஒரு போடியமில், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜென்மபூமியோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்துன்னே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீகிருஷ்ணர் டெம்பிள் இருக்குங்க. ஒரு சின்ன மண்டபம் இருக்குது, விசேஷங்கள் எல்லாம் நடக்குது. இன்றைக்கி கூட வந்து ஒரு விசேஷம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள், ஆதிசங்கர குலதெய்வ க்ஷேத்திரம். ஆதிசங்கரோட குலதெய்வம் போல் இருக்குங்க ஸ்ரீகிருஷ்ணர். வாவ், நைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, கேரளா ஸ்டைல் டெம்பிள்.
ஆதிசங்கரோட உருவ சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வால் மியூரல்ஸு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லுங்கி பர்முடாலாம் நாட் அலவுடா. ஸோ ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் நாட் அலவுட் இன்சைட் த டெம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்வேர்ஸ் எல்லாம் கீழே விட்டு நாம என்ட்ராகலாம் வாங்க. அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை. உள்ள என்ட்ராயாச்சுங்க ஆதிசங்கரோட ஜென்மபூமிக்குள்ள. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து சாரதாவுக்கு ஒரு டெம்பிள் இருக்குது, சாரதா தேவிக்கு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரருக்கு ஒரு டெம்பிள். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஜீவசமாதி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரோட அம்மாவோட சமாதி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திகை மாதம் ஆடி மாதம் ஸ்பெஷல் பூஜைன்னு போட்டிருக்காங்க. இப்ப நாம ஆதிசங்கரோட ஜென்மஸ்தானத்துக்குள்ள என்ட்ராயிட்டு இருக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற வியூ. இங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா சாரதா தேவி, அதாவது சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோவிலும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரருக்கு ஒரு கோவிலும் நிறுவியிருக்காங்க. நடுவுல வந்து ஆதிசங்கரோட சிலை வச்சிருக்காங்க. ஸோ நாம் இப்போ ஆதிசங்கரோட ஜன்மபூமி கோவிலுக்கு வெளியே இருக்கோங்க. ஸோ இது வந்து ஆதிசங்கரோட சிலை வச்சு வழிபடுறாங்க. அந்த டெம்பிள் இருக்குது. அந்த சைடு வந்து சாரதா தேவிக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. நடுவில் ஆதிசங்கரோட சிலை வச்சுருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்க. நாம் கோவிலை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம பெரியார் நதிங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க. மழை பெஞ்ச சமயத்தில் செம்ம ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, போய் பார்ப்போம். கீழே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கு பாருங்க. ஸோ இங்கே படித்துறை ஒன்று வச்சிருக்காங்க கீழே போகிறதுக்கு. முடிஞ்சால் கீழே போய் பார்ப்போம். செம்ம பீஸ்ஃபுல்லான பிளிஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. ஐயோ செம்ம அழகாக இருக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அவங்க அம்மா ஆரியாம்பா அவங்களுக்கு ஒரு ஜீவ சமாதி கூட உள்ளே இருக்குங்க. ஸோ 33வது குருக்கள் இருக்கார் இல்லையா, சங்கர மரத்தோட குருக்கள், அவர் தான் வந்து நம்ம கேரளா கிங், இந்த பகுதியை ஆண்ட ஒரு கிங் கூட்டிகிட்டு வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி அவர் மூலமாக இந்த கோவிலை நிர்மாணிச்சிருக்காங்க ஜன்மபூமி கஷேத்திரமாக. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே தமிழும் பேசுகிறாங்க, மலையாளமும் பேசுகிறாங்க, 2 மொழியும் பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது வரணுங்க. ஸோ இது ஆற்றங்கரை சைடுல இருந்து ஆதிசங்கரோட கோவில் பார்க்குற வியூ. நேர் எதிராக நம்ம படித்துறை, பெரியாரோட படித்துறை. நம்ம பெரியார் டேம் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து வர்ற ரிவர் தாங்க இது. அங்கே ஒரு பாலம் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. படித்துறை நிறைய தண்ணி போகிறதுனால அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கீழே பார்க்கலாம், போய் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய ஆறு பார்த்தீங்களா. வெளியே அழகா ஒரு நாகர் சன்னதி வச்சுருக்காங்க, நாகராஜாக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா, ஒரு மரத்துக்கடியில். இது என்ன மரம்? கொய்யா மரம் தாங்க. நிறைய கொய்யாப்பழம் காய்ச்சிருக்கு. ஓ செம்ம ட்ரெடிஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக இருக்குங்க. ஸ்பிரிச்சுவலி பிளிஸ்ஃபுல் பிளேசஸ் எவர் விசிட்டட், இதுவும் ஒன்று. நான் வெளியிருந்து கோவில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சன்னிதானத்து பக்கத்தில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து டெம்பிள் உள்ள. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரோட லைஃப் ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் படிச்சுட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இதை ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தீங்கன்னாவே ஆதிசங்கரோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஒரு கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கலாம்.
குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. கோயிலுக்கு பக்கத்திலேயே ஆத்துக்குள்ள இறங்குறதுக்கு ஒரு படித்துறை வச்சிருக்காங்க. பட் ஆனால் நிறைய யூஸ் பண்றது இல்லை போல. ஃபுல்லா புல்லு முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, 2 சைட்ல இருந்துமே வந்து ஆறுக்குள்ள இறங்கிடலாம், பெரியார் ரிவர்க்குள்ள. இதுதான் நதியோட வியூ பாயிண்ட். எல்லாரும் இங்க நின்று பாக்குறாங்க பாருங்க. நாம படித்துறைக்கு பக்கத்துல இருந்து மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கே வந்திருக்கோம். நாகராஜா சிலைக்கு பக்கத்துல இங்க இன்னொரு குட்டி படி வச்சிருக்காங்க. அது மேல ஏறி நின்று பார்க்கலாம். ரிவரோட பியூட்டியில மயங்கி போயிடுவோங்க. உள்ளுக்குள்ள ஒரு குட்டி டெம்பிள் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, எப்படி அங்க ரீச் ஆவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எண்டில் ஒரு போட்டெல்லாம் நிற்குதுங்க. இதுவே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குங்க ரிவரு. அவ்வளோ பெரிய ஆறுங்க. க்ளோஸ் அப் வியூ ஆஃப் ஆதிசங்கரர் டெம்பிள்ங்க. அங்கே பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சந்நிதி. அந்த சைடு வந்து எப்படி ஆதிசங்கரர் கோவில் இருந்து வெளியே பெரியார் ரிவரை பார்க்க முடியுதோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து சாரதா டெம்பிள்ல இருந்து நம்ம பார்க்குற பெரியார் வியூங்க. ஸோ வெளியே வந்து சூப்பராக ஒரு குட்டி கார்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சாரதா டெம்பிள். ரிவர் பார்க்குற மாதிரி இருக்கிற என்ட்ரன்ஸ். அழகாக ஒரு தீபம் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் வந்து சாரதா தேவி டெம்பிளுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சன்னிதானத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியாது, பட் இங்கிருந்தே நமக்கு கிளியராக தெரியுதுங்க. வாவ், வாட் அ பிளஸ்ட் டே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து நம்ம ஆரியாம்பாள் அவங்களோட ஜீவசமாதி இருக்குது. ஓகேவா, அம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில். ஸோ இங்கே காஞ்சி பெரியவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெருக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நம்ம சாரதா டெம்பிளுக்கு வெளியே இருக்கோங்க. ஐயோ, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமாங்க, வேற லெவலு. ஸோ ஞானம் கொடுத்த குருவோட சன்னிதானத்துக்கு வரும்போதெல்லாம் அது ஒரு தனி ஃபீலிங் தான். அதுவும் முக்கியமாக அத்வைத பிரின்சிபல், அதாவது மகா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, 4 வேதங்களோட மகா வாக்கியங்களும் வந்து ஒன்று தான் சொல்லுது. நான் அவனாகிறேன், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி. நம்ம ஐயப்பன் கோவிலில் மேலே போட்டிருப்பாங்க. நம்ம 18 படி மேலே ஏறிட்டு போயிட்டு தரிசனம் பார்க்கறதுக்கு மேலே பார்த்தா தத்துவமசின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்திய ஸ்பிரிச்சுவல் பூமியில தான் வந்து ஒரு மனுஷன் கடவுளாக ஆக முடியும், அந்த கடவுள் தன்மையை அடைய முடியும் அப்படின்னு ப்ரொபகேட் பண்ண கான்செப்ட் தத்துவங்கள் இங்கே நிறையா. ஸோ நம்ம ஆதிசங்கரர் வந்து அத்வைத கான்செப்டை ரொம்ப ப்ரொபகேட் பண்ணார். அதாவது 2 இல்லை, நீ வேற கடவுள் வேற இல்லை, நீயே கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைதம், ஒன்னஸ், ஹோல்னஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஞானத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம யாரையுமே பாகுபடுத்தி பார்க்க முடியாதுங்க. மனுஷங்களை மட்டும் இல்லை, மற்ற உயிர்களாகட்டும், இயற்கையாகட்டும், மரம் செடி கொடிகள் எதையுமே வந்து நான் வேறு அது வேறு அப்படின்னு பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்று தான், உனக்குள்ள தான் பிரம்மம், அதே பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வலியுறுத்துறது தான் வந்து அத்வைத வேதாந்தம். ஸோ அதை ப்ரொபகேட் பண்ணவரோட ஜென்ம பூமியில நாம இருக்கோம். இதை விட ஒரு ஹாப்பினஸ் என்ன இருக்க முடியும்? ஜென்ம கஷேத்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஆதிசங்கரா அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க. இதுல அவரு பிறந்ததுல இருந்து அவர் வந்து சமாதி ஆகிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து பயணிச்சாரு, அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன, இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த பிளேஸ்ல அது நடந்துச்சுங்கிற முதற்கொண்டு அழகா இந்தியா மேப் போட்டே வந்து விவரிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, அவர் நிறுவன கோவில்கள் எல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க மேப்ல. நம்ம குரு ஆதிசங்கரோட ஜென்மபூமியை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சுங்க, பர்த் பிளேஸை. வாவ், எவ்வளோ சூப்பரான ஃபீல் தெரியுங்களா?
வேற லெவலுங்க. ஸோ இந்த சைடு வந்து சாரதா தேவியோட டெம்பிள், ஞானத்துக்கு சக்தி தேவியான சரஸ்வதி தேவி ரூபத்தில் இருக்கிற சாரதா தேவி டெம்பிள், நடுவில் குருவோட சிலை சன்னிதானம். இந்த சைடு வந்து அவருக்கு தனி சிலை வச்சு இன்னொரு கோவில். ரெண்டு சைடில் இருந்துமே பெரியார் ரிவர் வியூ பார்க்கறதுக்கான ஒரு வியூ. படித்துறைக்கு கீழே இறங்க முடியல, ஏன்னா மான்சூன் சீசனில் தண்ணி நிறைய போகுது. ஸோ செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் வந்து இதே பிளிஸ்ஸை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலாக. ஸோ பார்த்துட்டு நாம் வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸுங்க. அப்பா எவ்வளோ ரம்யமாக இருக்குது தெரியுமா. இங்கே பாருங்களா, வெளியே போர்ட்டிகோல் இருக்கிற நடக்கிற இடங்களெல்லாம் வாவ் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குங்க. சின்ன சின்ன தடாகங்கள் மாதிரி ஒரு சின்ன குளம் வச்சுருக்காங்க. அதில் தாமரை வளர்த்திட்டு இருக்காங்க. இன்னும் பூக்க ஆரம்பிக்கல போல், இல்லை பூத்ததை சாமிக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம சன்னிதானத்திலேருந்து இந்த சைடு திரும்பினா நம்ம சங்கராச்சாரியாரோட உருவ சிலை, பெரிய சிலை வச்சுருக்காங்க. மக்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். வெளியிருந்து பார்க்குற கோபுரங்களோட வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த சைடு சாரதா தேவி டெம்பிளோட கோபுரம், நடுவில் என்ட்ரன்ஸ் கோபுரம். இந்த சைடு வந்து ஆதிசங்கரோட கோவில் கோபுரம். பின்னாடி அவங்களோட குலதெய்வமான ஸ்ரீகிருஷ்ணர் டெம்பிள். நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வர வழியில, வெளியே போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குளம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஃபிஷ் இருக்கான். எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்களா. ஓ மை காட். டேய், என்னடா தனியா சுத்திட்டு இருக்க, உனக்கு ஜோடி இல்லையா? வாவ், எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க, எவ்வளவு பெரிய கண்ணு. வாவ், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நல்ல வேலை ஆத்துல இருந்திருந்தா வலையை போட்டு பிடிச்சிருப்பாங்க. கோவிலில் இருக்கங்காட்டி விட்டு வச்சிருக்காங்க. ஹாப்பியா இருடா. ஸோ இது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் டெம்பிளோட க்ளோஸ் அப் லுக்குங்க. ஆதிசங்கர குலதெய்வ கஷேத்திரம் காலடி. ஸோ ஃபுல்லாக வந்து ஆதிசங்கரோட சிலை, அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் ஓட சிலை மேலே இருக்கு பாருங்களா, புல்லாங்குழல் ஊதிட்டு. செம்ம அழகா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து வேத பாடசாலையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ட்ரன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நல்லா பெரிய கோவிலுங்க. துலாபாரம் கொடுக்குற இடம்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கோவிலுக்கு நிறைய நன்கொடை கொடுத்துருக்காங்க, அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜென்மக்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலுக்கு சைட்ல ஒரு படித்துறைக்கு போற வழி இருக்குங்க. சோ அங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஹோலி குரோக்கடைல் காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது புனிதமிக்க முதலைகளின் படித்துறை அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சோ இது வந்து பெரியார் ரிவர்க்குள்ள படித்துறையில இறங்குற ஒரு பிளேஸ். சோ அழகா வந்து அங்க ஒரு ஷெட் மாதிரி போட்டு கீழே படிக்கட்டுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேபி இங்க ஜென்மக்ஷேத்திர விழாக்கள் எல்லாம் நடக்கும்போது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஆத்துல புனித நீர் ஆடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மோஸ்ட்லி கேரளால பார்த்தா நிறைய நீர்நிலைகள்ல இந்த மாதிரி சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா ஊர்லயுமே பார்க்கலாம். இங்க ஜென்மக்ஷேத்திரத்திலயும் அதே மாதிரி அழகா ஒரு அமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க படித்துறை. இவ்வளவு ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வந்தா
ஓ, நம்ம பெரியார் ரிவரோட படித்துறைங்க. ஓ மை காட். மழை வெள்ளத்துல நிறைய மண்ணு நிறைஞ்சிருக்குங்க. அதனால காட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பெரியார் ரிவர். சூப்பர்ல. கீழே இறங்கி பார்த்தாச்சுங்க. இங்கெல்லாம் மண் இருந்திருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி வச்சு கிளீன் பண்ணியிருக்காங்க காட்டை. காட்னா படித்துறை. வெரி நைஸ். நம்ம பெரியார் நதியில கால் நனைச்சாச்சுங்க. புண்ணிய நதி. எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுமே புண்ணிய நதிகள் தான் இல்லையா? வாவ், செம்ம ஃபீல். ஃப்ளைட் போயிட்டு இருக்கு பாருங்க. கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கிருந்து பக்கம். அதனால நிறைய ஃப்ளைட்ஸ் லேண்டிங் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படியே ஆற்றுக்குள்ளே இருந்து திரும்பி மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிசங்கரருக்கு ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. பெரியார் ரிவர் பார்க்குற மாதிரி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலயம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். நம்ம ஆட்டுக்குள்ள கால்களை நனைச்சிட்டு ஆதிசங்கரரை இங்கேயும் கும்பிட்டு நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். ஐயோ, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எப்படி இருக்கு தெரியுமா இந்த பிளேஸு? செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொச்சின் சைடு வந்தால் காலடி வந்துட்டு போங்க. ஆதிசங்கரோட ஜென்மபூமி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆதிசங்கரோட பிறந்த ஊர், அவரோட ஜென்மக்ஷேத்திரம், கிருஷ்ணர் கோவில், சாரதாமா கோவில் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நம்ம படித்துறையிலிருந்து மேலே வந்து கிருஷ்ணர் டெம்பிளுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான, இது வீடா சத்திரமா மடமான்னு தெரியலைங்க, பட் போகிற வழியே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. மழை பெஞ்சு பெஞ்சு நடக்கிற வழியெல்லாம் கூட பாசி படிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட். ஒரு டிப்பிக்கல் கேரளாவோட வீடுங்க. கொட்டாரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்குங்க. வாவ். ஃபாரஸ்டோட சவுண்டு பாருங்களா, வேற லெவல். ஸோ அப்படியே இந்த வீடோட அழகையும் ரசிச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து டூர் வந்திருக்காங்க ஆதிசங்கரோட ஜென்மபூமியை பார்க்கறதுக்கு. பாருங்கள், ஆல் த வே நார்த்தில் இருந்து எவ்வளோ பேர் வராங்க. நாம் இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இவ்வளோ நாளாக வராமல் இருந்திருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. இப்போவாவது இங்கே வர்றதுக்கான அருள் புரிஞ்சிருக்காரு. மிக்க மிக்க நன்றி குருதேவா. கிராட்டிடியூட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதிசங்கரோட ஜென்மக்ஷேத்திரத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. எவ்வளோ பிளிஸ்ஃபுல் டே. ஓ மை காட், வேற லெவலில் இருக்குங்க. ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அவரோட ஜீவ சமாதிக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து வந்த மடாதிபதிகளில் ஒருத்தர் 33வது பாண்டிஃப்னு சொல்லுவாங்க மடாதிபதி. அவர் தான் வந்து இந்த பிளேஸில் இந்த கோவிலை நிர்மாணித்து இப்போது நாம் பார்க்குற இவ்வளோ சூப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருங்கேரி சாரதா மடம் காலடி. ஓகேவா, வேறு லெவல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எர்ணாகுளம் சைடு வந்தால் காலடி வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரோம். அழகாக ஒரு சாரல் மலை போடுது, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். ஸோ நம்மளை வாழ்த்துற மாதிரி நாம் எடுத்துப்போம். கிராட்டிடியூட் சொல்கிறத தவிர வேறு வார்த்தைகள் இல்லைங்க. இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கோம். நான் நல்ல பையன்டா நீ கணேஷா. ஸோ நீங்களும் வாங்க, டைம் கிடைக்கும்போது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து குரு அவர்களோட ஆசியை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ்க என வாழ்த்துகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமிலாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, குருவே சரணம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இங்கேருந்து நம்ம சாலக்குடி, வால்பாறை இங்கெல்லாம் போகிற வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் காலடி ஆதிசங்கரர் ஜென்மபூமிங்க. See you.